இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம். அநாகத சக்ரா அப்படிங்கிறது 4வது நிலை நம்முடைய நெஞ்சுக்குள்ளிட்ட அந்த இருக்கக்கூடிய சக்ராஸ் அது. இதோடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை. இதனுடைய மந்திரம் அதாவது யா அப்படின்ற அந்த மந்திரம் தான் அதோடது. அது நம்ம சொல்லும்போது யாம், யாங் அப்படின்னு அத சொன்னீங்க அப்படின்னா அது நல்லது. இது வந்து இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. இந்த இதயத்தை சார்ந்தது. இது இது என்ன ஆகும்? இந்த சக்ரா வந்து விழிப்பு நிலை வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, அவங்க கிட்ட அந்த அன்புங்கிறது அதிகரிக்கும். அடுத்ததா இதோடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே சுயநலமாகவும், தான், தனது, தன்னுடையது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்க, இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன ஆவாங்கன்னா, பொதுநலம் சார்ந்து போவாங்க. இவங்களுடைய நிலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பொதுநலம் சார்ந்து மாறிடும். அப்ப பொதுநலம் சார்ந்து அவங்களுடைய எண்ணங்களும், அவங்களுடைய செயல்பாடுகளும், அவங்களுடைய எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். இதனுடைய இந்த இந்த சக்ராவோட இது வந்து வடிவமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, 12 இதழ் தாமரை எப்படி இருக்குமோ, அந்த மாரி அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஆ இது வந்து ஒரு இதை சார்ந்த உறுப்புகள் எல்லாம், இதோட தொடர்புடைய உறுப்புகள் எல்லாம், இது நல்ல ஒரு இதோட இருக்கும்போது, அது விழிப்பு நிலையில இருக்கும். நல்ல இதா இருக்கும். இப்ப நாம வந்து இந்த சக்ரா நம்ம ஒவ்வொரு தடவை செய்யும்போது இந்த சக்ராலாம் நினைச்சு பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே அது இயங்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, நீங்க இந்த நிலைக்கு வந்துருவீங்க. பொது நலத்த பத்தி சிந்திப்பீங்க. மத்தவங்களுடைய இத பத்தி யோசிப்பீங்க. அவங்க மேல அக்கறை உங்களுக்கு வரும். ஆ எந்த உயிர்களும் துன்பப்பட்டா உங்களால அது வந்து கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதன் மேல அன்பு செலுத்துவீங்க. அத பார்க்கிறப்ப அன்போட பார்ப்பீங்க. அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா, அன்போட உதவி செய்வீங்க. இப்படி உங்களுக்கு அ எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப அப்படின்னா, உங்களுடைய அநாகத சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களுடைய அநாகத சக்ரா வந்து இயக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து என்ன ஆகும்னா, அப்படியே விரிவடையும். அப்படியே முழுசா கொஞ்சம் கொஞ்சமா இது முழுசா எப்ப விரிவடையும்னா, எல்லாவற்றின் மீதும் உங்களால அன்பு செலுத்த முடியும். எல்லா பொருள்கள் மீதும். அது எதிரின்லாம் கிடையாது. அவங்க சண்டை போடுறாங்க. அது மாரி யாருமே அவங்க எப்படிதான் சண்டை போட்டாலும் அவங்க மேல உங்களால அன்பு மட்டும் தான் செலுத்த முடியும். அந்த உயிர், அந்த ஆன்மா அப்படின்ற ஒரு பார்வை அந்த அந்த ஒரு அந்த அன்புங்கிறது அப்படி விரிவடைய ஆரம்பிச்சிரும். அது முழுசா அப்ப அந்த மாரி எல்லாம் வந்து இப்ப முதல்ல அன்பு செலுத்துறோம். கொஞ்சம் நினைக்கிறோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைன்ல போர் நடக்குது. ஐயோ! எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மக்கள், எவ்வளோ பாவம். 2 பக்கமும் உயிர்கள் சேதமடையுதே! அப்படி தோணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இத பார்த்துட்டோம்னா, ஐயோ! அங்க எல்லாம் இப்படி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே! அப்படின்னு தோணும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பிரேயர் பண்ணுவோம். ரைட்டு ஓகே. இது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறப்ப அது பண்ணுவோம். நம்ம அதுக்காக இரக்கப்படுவோம். இப்படியே நடக்குது அப்படின்னு யோசிப்போம். இதெல்லாம் வந்து பொதுநலம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அப்படி போகுது இல்லையா? அது இன்னும் ஒரு படி மேல போணுச்சு அப்படின்னா, நீங்க அதுக்காக என்ன பண்ணலாம்ன்னு யோசிப்பீங்க. அத மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஏதாவது நம்ம பண்ணணுமே! அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நீங்க உங்களுடைய அநாகத சக்ரா வந்து முழுசா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. அத கடக்க போறீங்க. அதாவது இப்ப இந்த அநாகத சக்ரா வரைக்கும் என்ன அப்படின்னா, அ நம்முடைய அ என்ன சொல்லுவாங்கன்னா, கெமிக்கல் பாடி அண்ட் அடுத்ததா என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் பாடி அப்படிம்பாங்க. அதாவது இது வந்து ஸ்தூல உடல். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சூட்சும உடல் அப்படிம்பாங்க. சூட்சுமமான இது அப்படின்னு. அந்த சூட்சுமமான நிலை தான் லைட் பாடி அப்படின்னு சொல்றது. லைட் பாடி அப்படின்றது இவங்க வந்து அத சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, மற்ற சித்தர்கள் இவங்கலாம் சொல்லும்போது, சூட்சும உடலா இருக்கிறாங்க அப்படின்னா தெரியாது நமக்கு. அந்த மாரி லைட் பாடியா மாறிட்டு இருக்கும். இந்த இது வர வரைக்கும் 2மே இது வந்து 2 கலந்ததா சொல்றாங்க அநாகத சக்ராவ. இதிலிருந்து அடுத்து முன்னேற்றம் அடைந்து அடுத்த நிலை, அதாவது 5வது நிலைக்கு போறப்ப என்ன